புத்தாண்டுல என்ன செய்யணும்? புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்கத்தை கண்டிப்பா சேனாதிபதி சந்திரன். பெண்கள் பல துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவர். மக்கள் சுகமாக வாழ்வார்கள். ஒரு பஞ்சாங்கம் பார்த்தோமானால் இதுல நம்ம வாழ்க்கைக்கு உரிய அந்த சுகமான நாட்களை கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வருடம் பராபவ வருடம், சித்திரை மாதம் 1ஆம் நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுது. அன்னைக்கு என்ன டே, தமிழ் தேதி நமக்கு தெரிஞ்சுக்கணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க, அவங்கள முதல்ல நம்ம வரவேற்போம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பொதுவாகவே இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது எதை அடிப்படையில் கொண்டாடுறாங்க? இது என்ன கணக்கு? இந்த நாளில் நாம் என்னென்ன செய்யணும்? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. இப்போ ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புத்தாண்டு தான் நமக்கு. ஒன்று ஒவ்வொரு பிறவியை போல ஒரு பிறவி வந்தால் நம்ம உற்சாகமாக பண்ணணுமோ அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் சரி, நம்முடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய சமயத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நிறைய கொண்டாட்டங்கள்னு கேட்பா. இருந்தா என்னையா தப்பு, நாங்கள் வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள், பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். சூரியனுடைய கதி ஒவ்வொரு ராசியிலிருந்து செல்வதுதான் மாத பிறப்பு என்று பார்த்தோம். இது ஒரு சைக்கிள் முடியறது. அது ஒரு சுற்று முடிந்து மீனராசிக்கு வந்து மீனராசி அது 12வது வீடு முடிந்து திரும்பியும் அந்த சித்திரை ராசியில் அந்த பிரவேசிக்கக்கூடிய காலம் தான் அந்த சித்திரை விஷுனா விஷு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. ஐயா, அதை விஷு புண்ணிய காலம் சொல்லுவாங்க. சித்திரை என்ற ராசியில் அந்த சூரியன் கதி வந்து உள்ளே செல்லக்கூடிய காலம் தான் மாதப்பிறப்பு. சித்திரை மாதப்பிறப்பு நம்முடைய வருடப்பிறப்பு. சூரியன் உச்சி அங்க உச்சமா இருக்கிறதுனால அதுதான் நம்முடைய வருடப்பிறப்பு. நம்முடைய வருடப்பிறப்புன்றது சித்திர மாதம் தான். சோ அதை நம்ம அந்த விஷு புண்ணிய காலம்னு ஒரு புண்ணிய காலம். அன்னைக்கு நம்ம முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் செய்வது, தர்ப்பணம் செய்யாதவர்கள் அப்ப இருக்கவர்கள்லாம் நம்ம அந்த எப்படி தீபாவளி அன்னைக்கு நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி, அதை விடியற்காலம் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புத்தாடை அணிந்து கடவுளை வழிபட்டு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலம் இது. ஓகே. அப்போ நியூ இயர் அன்னைக்கு தர்ப்பணம் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். கண்டிப்பா குளிக்கணும். ஆமா. வேப்பம் பூ சாப்பிடுவா. அந்த வேப்பம் பூ அது என்னன்னா அந்த கசப்பு என்னன்னா நமக்கு அந்த சுவை, எல்லா சுவையும் நமக்கு வேணும்ன்றதுனால அன்னைக்கு அது சாப்பிடுவா. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மங்கள ஸ்நானம்னு பேருங்க. பொதுவாவே ஸ்திரீகளுக்கு நீங்க வீட்டுல பெண்கள் இந்த சுவாசினி பூஜைனா நீங்க கூப்பிடும் போது அவங்களுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு தான் வருவாங்க. வீட்டுல ஸ்ரார்த்தம் பண்ணும் போதும் அந்த 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 இவாளை பார்த்தோம்னா நம்ம வரிக்கிறவரை வந்து கண்டிப்பா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வாங்கன்னு சொல்லுவோம். நல்லெண்ணெய் தேய்ச்சா மங்கள ஸ்நானம்னு பேரு. மங்களம்னா நன்மை தரக்கூடியது, உடம்பில் இருக்கக்கூடிய தீமைகளை போக்கக்கூடியது. வெறும் அழுக்கு மட்டும் இல்லை, அழுக்குக்கு நீங்க சோப்பு கீப்பு போட்டுக்கிறோம், அது மட்டும் இல்லை. இது தீமைகளை போக்கக்கூடிய திலாஃப் பாப்பாஹரான்னு எள்ளிலிருந்து வந்தது தானே நல்ல எண்ணெய். சோ பாப்பங்களை போக்குவதனால் அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது மரபு. ஓகே, புரியுது. இப்போ புத்தாண்டு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு லீவு, டிவி பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிஞ்சா கோவிலுக்கு போவோம். ஆனா அன்னைக்கு தான் கூட்டம் நிறைய இருக்கும் கோவில்ல. அப்பவும் இடையில ஏதோ ஒண்ணு காலையில சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம், இல்லைன்னா சாயங்காலம் லேட்டா போயிட்டு வருவோம். அந்த மாதிரி இதை தாண்டி புத்தாண்டுல என்ன செய்யணும்? புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்கத்தை கண்டிப்பா டெய்லியுமே பஞ்சாங்கம் படிக்கணுங்க ஐயா. பஞ்சாங்க பட்டணம்னு இருக்கும் எல்லா ஆலயங்கள்லயுமே. அந்த டைம் மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் காத்தால பண்றாளா, மதியம் பண்றாளா, சாயங்காலம் பண்றாளான்ட்டு அந்த பஞ்சாங்க பட்டணம்ன்றது கேட்கணும். இந்த பஞ்சாங்க பட்டணம் ஏன் பண்றான்னு, பஞ்சாங்கம்னா 5 அங்கங்கள். பஞ்ச அங்கம், பஞ்ச என்றால் 5, அங்கங்கள்னா அதனுடைய அந்த உறுப்புகள் என்னன்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம்னு 5ஐயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத பஞ்சாங்க பட்டணத்தை நாம் கேட்பதினால் என்ன பயன்றது சொல்றார். அவர் சொல்லும் பொழுது ஸ்ரீ கல்யாண குணாவகம், நமக்கு அனைத்து விதமான மங்களங்களை கொடுக்கக்கூடியது. ரிபுஹரம், தீயவர்களை போக்கக்கூடியது, நமக்கு தீமைகளே இருக்காதான், அனைத்து விதமான நன்மைகள் ஏற்படுகிறதா. துஸ்வப்ன தோஷாபகம், அந்த கனவுகள்லாம் மாறுபட்ட கனவுகள் வருது பாருங்க, அதெல்லாம் போக்கப்படுமா, அந்த தோஷங்கள்லாம் போக்கப்படுமா. கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம், ஒரு கங்கா ஸ்நானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது நீங்க ஒரு பஞ்சாங்க பட்டணத்தினால கேட்கலாம் அப்படின்னு சொல்றார். கோதான துல்லியம் நிருணாம்,
ஓ. கோதானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த பஞ்சாங்க படனத்தை கேட்டா புண்ணியம் கிடைக்கிறது. அடுத்து ஆயுர் விருத்திதம் உத்தமம் சுபகரம், ஆயுஷ் நல்லா வளருமா, உத்தமம் சுபகரம், அனைத்து விதமான உயர்ந்த பலன்கள்லாம் சுபகரம் நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குமா, சௌபாகிய சம்பத் பிரதம சௌபாகியங்கள் கிடைக்கும், சம்பத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. நானா கர்மசு சாதனம் சமுதிதம் பஞ்சாங்கம் ஆகர்ணியதாம், நானா கர்மசு சாதனம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கான், எல்லா கர்மாக்கள் செய்வதற்கும் இது சாதனமா இருக்கான். அதனால கண்டிப்பாக இந்த பஞ்சாங்க பட்டணத்தை பஞ்சாங்கம் படிப்பதை கேளுங்கள்னு பரிசுத்தி சொல்றது. அதனால நீங்க சொன்ன மாதிரி காத்தால எழுந்து நீங்க டெலிவிஷன் பாக்குறது உங்க சௌரியம். கோவில் எந்த கோவில்ல என்ன டைம்ல பண்றான்றது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல கேட்டு கண்டிப்பா அன்று கண்டிப்பாக அனைவரும் கண்டிப்பாக இந்த பஞ்சாங்க பட்டணத்தை கேட்டு பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனைங்க. ஏன்னா ஒவ்வொரு அவங்க ராஜா என்ன சொல்லுவாங்க, யார் ராஜா யார் மந்திரி, அப்ப ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொருத்தர் மாறுவா. அப்படி இந்த ஆண்டுக்கு என்ன இது வெண்பாவே இருக்குங்க ஐயா. வெண்பா அதுல ஜோதிஷ சாஸ்திரங்கள்லயும் ஒவ்வொரு வருடத்துக்குரிய பலன்கள்னு சொல்றா. அதன்படி பார்த்தோம்னால் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. அது 5 பிருஹத் சம்ஹிதான்னு ஒரு கிரந்தம், வராகமீரர் அவருடைய கிரந்தத்துல பார்த்தோமானால் 5 அந்த 60 12 பிரிச்சிருக்கார். 5 சொல்றார். அந்த இடத்துல இது கடைசி 2, இது 40வது வருடம். இது அந்த 60 வருடங்கள 40வது வருடம். அந்த இதுல இந்த முன்னாடி ஒரு விஸ்வாவசு வருடமும் நம்மளுடைய இந்த பராபவ வருடமும் அந்த பலன்கள் நல்லதும் பாதி இருக்கும் தவறும் பாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சமமா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு சொல்றார். அக்னியினால பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றார். பசுக்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு காஷன் கொடுத்திருக்கார். பூஜை செய்பவர்கள் பசுக்கள் அப்படின்றதெல்லாம் பொதுவா அதுல சொல்லியிருக்கார். ஒரு வெண்பா வடிவொலியும் நம்ம இதுல கொடுத்திருக்காங்க. அந்த 60 வருடம் அதையும் படிப்பாங்க இன்னைக்கு. அதையும் அப்படியே படிச்சுடுறேன் உங்களுக்கு. இதுவும் பஞ்சாங்க படனமே வந்துடும் உங்களுக்கு. வெண்பா மிக்க பராபவத்தின் மேதினியர் பின் மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கு இன்பம் கலிக்காதெனவே கருது. பராபவ வருஷத்தில் வருஷ முன்பகுதியில் மழை குறைந்த அளவு பெய்யும், பின்பகுதியில் மிகுந்த மழை பெய்யும், பசுக்கள் செழிப்பாக வளர்க்கப்பட்டு பால்வளம் அதிகமாகும், அனைத்து மக்களும் செழிப்புடன் வாழ்வார்கள், நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வார்கள். சூப்பர் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சமமா இருக்குன்றதுனால நம்மளுக்கு ஒரு இதுவா சொல்லியிருக்கா. அக்னினாலன்றது நம்ம இப்பயே பாக்குறோம், நல்ல இடங்கள்ல வார்னா நடந்திருக்கு பாருங்க. அந்த பேலன்ஸா இப்ப இந்த விஸ்வாவசு வருடமும் பராபவரிடம் பேலன்ஸா வர்றதுனால நம்ம எப்படி எடுத்துக்கணும், இதெல்லாம் அதுல போயிடுத்து, நமக்கு அந்த அக்கௌண்ட்ல போயிடுத்து. இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு இதுல மாதிரி இப்ப நமக்கு என்ன சமமா இருக்குன்ற அப்ப நமக்கு அதுல இது போயிடுத்து, இது நமக்கு நல்லா வந்துடும்ன்றது நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜா வந்துங்க ஐயா இந்த வருஷத்துக்கு இந்த ஒவ்வொரு நாயகர்கள் இப்ப யார் யாரு இந்த ஒவ்வொரு இதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா குருவா இருக்கார். சோ ஆன்மீகம் தழைக்கும், வங்கி நீதி நெறிமுறைகள் சிறப்பாகும். மந்திரி செவ்வாய், தீ விபத்துகள் ஏற்படும், சில இடங்களில் மழை குறைவாக பெய்யும். அர்க்காதிபதி சந்திரன், நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்கும், விலைவாசிகள் குறையும். சசியாதிபதி சுக்கிரன், புஷ்பங்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். சேனாதிபதி சந்திரன், பெண்கள் பல துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவர், மக்கள் சுகமாக வாழ்வார்கள். ரசாதிபதி சூரியன், நூத்தனமான எண்ணெய் உற்பத்தி அதிகமாவதால் விலை குறையும். ரொம்ப நல்ல நியூஸ் இப்ப நமக்கு. தானியாதிபதி புதன், நூத்தனமான எண்ணெய் உற்பத்தி, புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வருமா இந்த இதுக்கு. தானியாதிபதி புதன், மழை புயல் சேதங்களால் தானிய உற்பத்தி குறையும். மேகாதிபதி சந்திரன், காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீரசாதிபதி சுக்கிரன், திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பட்டு ஜவுளி உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா. நாடும் உலக மக்கள் அனைவருக்குமான இது ஒரு பொதுவான பலன். இந்த பலன் பார்த்தோமானால் வெறும் நம்ம மட்டும் நினைக்க கூடாது. ஏன்னா உலகத்திற்காகத்தான் ஏன்னா இது நவகிரகங்கள்ன்றது வெறும் ஒரு குறிப்பிட்ட பகுதி, வெறும் இதை நம்புவர்கள் இல்ல, யார் பிறந்தாலும் அவளுக்கு அந்த ஜாதகம்ன்றது இருக்கும். அவ டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டா அவள் வந்துடும் ஜாதகம். அப்ப இதுதான் அந்த நவகிரக அந்த ஒரு நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடிதான் அவர்கள் பலன் தருவார்கள். அதை இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த மும்மூர்த்திகள் சார்பாக அது செய்யக்கூடியவர்கள் நவகிரகங்கள். நவகிரகத்திலேயே நம்ம சனீஸ்வரர் தான் பார்த்திருக்கோம், மற்ற கிரகங்களும் எல்லாரையும் பார்க்கணும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது. அப்படியாக இந்த
நல்ல ஒரு பராபவ வருடம். பராபவம்னா இருத்தல்னு பேருங்க ஐயா. ஓ. பவ்னா இருத்தல், பவ் டு பி எக்ஸிஸ்டன்ஸ். ம். பரான்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ். ம். பிரா, பரா, அப்ப, சம், அனுஸ் அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் இந்த இருக்கு நம்ம சம்ஸ்கிருதத்துல. ம். உபசர்க்கம்னு சொல்லுவாங்க. ம். அந்த உபசர்க்கம் சேர்க்கறதுனால ஒரு பலம் கிடைக்கும். இந்த பராபவம்னா என்னன்னா, பொதுவாக பார்க்கும்பொழுது பராபவம்னா அந்த இருத்தல் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவா. அது தோல்வி அப்படி இப்படின்னா சில பேர் மாற்றி, ஏன்னா ஒரு ஒரு சொல்லுக்கு எப்படி வேணா அர்த்தம் சொல்லலாம். ஆமா. பட் நான் பார்க்கிறது, நமக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு அறிவு அதிகரித்து நமக்கு இந்த வாழ்க்கையை பத்தி தெளிவு ஏற்படக்கூடிய காலம்ன்றது நான் பார்க்கிறேன். பராபவ வருடமானது நமக்கு நாம் யார், நாம் இங்க வந்திருக்கக்கூடிய நோக்கம் யாது அப்படின்றது ஒரு தெளிவு தரக்கூடிய ஒரு வருடமாக, ஒரு உயர்ந்த ஒரு பலனை தரக்கூடிய வருடமாகத்தான் அந்த பலன்களும் பார்த்தோம்னால் ஒரு நல்ல பலன்கள் தான் நமக்கு இது அமைஞ்சிருக்கு. அதன்படி பண்ணக்கூடியதுங்க. ஓ, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ வீட்டில் என்ன பண்ணணும்? இது கோவிலில் போய் கேட்டுட்டு வருவோம். வீட்டுல என்ன வழிபாடு? வீட்டுல பஞ்சாங்கம் இருக்குங்களங்க. பஞ்சாங்கம் கண்டிப்பா இருக்கணும். பஞ்சாங்கம் அங்க இப்பெல்லாம் இதுலயே கொடுக்குறா. இப்ப நியூஸ் பேப்பர்லயே கூட பஞ்சாங்கம் இந்த ஒரு வருடத்துக்கு ஒரு இதெல்லாம் கொடுக்குறா. போன இதழ் சக்தி விகடன்ல கூட பஞ்சாங்கம் இலவச இணைப்பு. பரவாயில்லையே. அப்ப அந்த பஞ்சாங்கம் என்ன பஞ்சாங்கம் கிடைக்கிறதோ அதை வைத்து நாம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு பஞ்சாங்கம் பார்த்தோமானால் இதுல நம்ம வாழ்க்கைக்கு உரிய அந்த சுகமான நாட்களை கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு போன் எப்படி நமக்கு பண்றதோ யோசிச்சு பாருங்க ஐயா. இப்போ ஒரு கிரகணம்னா கரெக்டா சொல்றது, இந்த திதினா சொல்றது நம்ம பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. இன்னைக்கு சதுர்த்தினா இன்னைக்கு சதுர்த்தி தான். இந்த அடுத்த வருடம் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அஷ்டமினா, அப்ப சந்திரன் அந்த பிறை கூட என்னைக்கு ஏதுன்றது கூட இந்த பஞ்சாங்கத்துல பாத்துடலாம். நீங்க நேரா பார்க்கணும்னு அவசியம் இல்ல, வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. முன்னாடியே இந்த நாள் நட்சத்திரங்கள் நம்ம தெரிஞ்சதுனால அவ்வளவு மிகப்பெரிய கலை, நிச்சயமா மிகப்பெரிய கலை. அப்ப இதை பூஜை செய்ய வேண்டும். இதனால நான் நன்மை அடைய போகிறோம், எனக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாங்க பூஜைன்னு சொல்லிட்டு வீட்டுல இது வைத்து பூஜை செய்யலாம். இது போன்று கிடைக்காதவர்கள் கூட இப்ப நீங்க ஆப் பிறந்து அன்னைக்கு டே பண்ணா போன்ல வந்துடும். போனுக்கு முன்னாடி ஒரு புஷ்பத்தை வைங்க. நேடா சிவாஜி இப்படி ஷார்ட்கட் சொல்ற நினைச்சுக்காதீங்க. என்ன பண்ணுவா, வெளிநாட்டுல இருக்காவே பஞ்சாங்க அப்படின்னு சர்ச் பண்ணுவா. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு டே டுடேஸ் நட்சத்திரம்னா உடனே வந்துடும் அன்னைக்கு டுடேஸ் பஞ்சாங்கம். அப்புறம் தினமுமே எனக்கு என்னன்னாங்க, அந்த வருடம் முழுக்க அன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு என்ன வாரம், என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், இந்த 5மே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. கண்டிப்பாக இந்த 5 தெரிந்து கொள்வதனால் நமக்கு ஒரு மனசுல ஒரு கிளாரிட்டி, தெளிவு வரும் ஐயா. இது பண்ணணும். அப்புறம் அன்னைக்கு நம்ம விசேஷமா ஆகாரம் பார்த்தோம்னால் நல்ல சாப்பாடு இது பண்ணலாம். நல்லா வீட்டுல எப்படி நம்ம தீபாவளி பொழுதெல்லாம் நம்ம சிறப்பா பண்றோமோ அது மாதிரி நல்ல ஒரு உணவு சமைத்து அனைவருடன் இணைந்து ஒரு சந்தோஷமாக பூஜைன்றது இதுதாங்க ஐயா. மற்றபடி விசேஷமா நீங்க குலதெய்வத்துக்கு நினைச்சுக்கலாம். வருஷத்தினுடைய ஆரம்பம் என்பதனால் இப்ப ஆங்கில புத்தாண்டுன்றது எதுக்கு வச்சிருக்கோம்னா, அன்னைக்கு லௌகிகமான உலக வாழ்க்கைக்கு வெளியில போறோம். இப்ப நீங்களே 2 இருக்கு. நீங்க வீட்டுல இருக்கிறச்ச ஒண்ணு, வெளியில போறச்ச ஒண்ணு. அதே ஆசாமி தான், ஆனா வெளியில போறச்ச அங்க அதுக்கேற்றபடி மெட்ரோல போறோமா, வண்டியில போறச்ச ஒண்ணு, கார்ல போறச்ச ஒண்ணு. அதுக்கு ஒவ்வொருத்துக்கு சிஸ்டம் இருக்கிற மாதிரி லௌகிகமான வாழ்க்கைக்கு இப்ப நம்ம ஆங்கில புத்தாண்டுன்றது ஏன் இப்ப நம்ம அதை வச்சுட்டு இருக்கோம்னா, ஆங்கில நாட்கள் உலகம் முழுக்க அது ஃபாலோ பண்றா. அதுக்கேற்றபடி தான் பேசணும். பட் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய தாய்மொழியில நீங்க பேசலாமே. அதுதானே பேசுவீங்க. வெளியில லௌகிகமா நீங்க ஆங்கிலத்தை தான் பேசுறீங்க, இந்தியில பேசுறீங்க. நீங்க உங்க வீட்டுல உங்க தாய்மொழியில் தானே பேசுவீங்க. அது போன்று நாம் வீட்டில் நம்முடைய சமயம், நம்முடைய கலாச்சாரம் என்று வரும்பொழுது இந்த வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுது. அன்னைக்கு என்ன டே, தமிழ் தேதி நமக்கு தெரிஞ்சுக்கணும். தமிழ் தேதி, இப்ப ஆங்கில தேதி லௌகிகமா சொல்றோம், இன்னைக்கு இந்த டேட்னு சொல்றோம். தவறு இல்ல. எல்லா மொழியிலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், மொழி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு இந்த வருடம் இந்த என்ன மாதம், சித்திரை மாதமா, 1ஆம் தேதியா, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், இந்த காலத்துல எல்லாருக்கும் இந்த அறிவு இருந்தது. இதை நாம் விட்டோம். இது சரியான சமயம். 2வது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க உங்க எல்லார் கையிலையும் போன் இருக்கு. பஞ்சாங்கம் பார்த்து உங்களால முடிஞ்சாலும் பாருங்க, இல்லைன்னா போனை பார்த்து அன்னைக்கு என்னென்ன எழுதுங்க. எழுத உங்களுக்கு பதிவாயிடும். அந்த நட்சத்திரத்துடைய சக்தி உங்களுக்கு ஏற்படும். தோஷங்கள் ஏதேனும் இருப்பினும் அவை போக்கப்படும். இந்த திதியினுடைய சக்தி கிடைக்கும்.
இந்த வாரம் நாள், இன்னைக்கு இந்த நாளா, இன்னைக்கு திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை, செவ்வாய்னா செவ்வாய் நீங்க ஞாபகப்படுத்துறீங்களே, ஸ்மரணை பண்றீங்களே சார். ஆமா ஆமா ஆமா. செவ்வாய்க்கிழமை ஞாபகம் இருக்கு, புதன்கிழமை நம்ம புதனுடைய ஒரு அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது கண்டிப்பாக நீங்க ஒரு ரெசல்யூஷன் சங்கல்பமா வச்சுக்கணும். இந்த புத்தாண்டில் இருந்து, இந்த பராபவ வருடத்தில் ஆரம்பத்தில் இருந்து 365 நாட்கள் நான் இந்த பஞ்சாங்கத்தையும் தெரிந்து, பஞ்சாங்கம்னா வெறும் பொருள், இந்த புக்கு மட்டும் இல்ல, 5 அங்கங்கள், பஞ்ச அங்கங்கள். என்ன? திதி, வார, நட்சத்திர, யோக, கரண, இந்த 5மே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கல்பம் பண்ணிக்கலாம். நல்ல சமையல் பண்ணி நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி பெரியவர்களிடம் சென்று நம்ம அவருடைய ஆசீர்வாதங்கள் பெறலாம். ஆலயங்கள், எந்த ஆலயங்கள் அருகில் இருக்கிறதோ, நீங்க வெளியில போய் உங்க இஷ்ட தெய்வத்தையும் பார்க்கலாம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இது பண்ணலாம். குருவை பார்த்து நாம் நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இது ஒரு புண்ணிய காலம். புண்ணிய காலம், விஷு புண்ணிய காலம்னு இன்னைக்கு சில பேர் தீட்சணா பண்ணி வைப்பாங்க. மந்திர உபதேசம் பண்றதுக்கு வேற ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க. புண்ணிய காலமா, மாசப்பெருப்பா, இது மாதிரி மாசப்பெருப்புன்னா சக்தி. அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்வது அவ்வளவு சிறப்பு. 14/4/2026 ஆங்கிலப்படி நமக்கு வருஷ பிறப்பு 14/4/2026. இந்த வருடம் பராபவ வருடம் காத்தால பிறக்கிறது. வாக்கியப்படி ஒரு டைம் இது ஒட்டி தான் 8:42 ஒரு இதுல 9:30 மணி அதுல ஒட்டி தான். ரொம்ப சிறப்பாக நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் முன்னோர்கள் இணைந்து அவர்கள் தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசைகள் பெறலாம். அதே போன்று மற்றவர்கள் அனைவருமே நல்ல மங்கள ஸ்நானம் செய்து அவர்கள் அனைவரும் புத்தாடை உடுத்தி ஒரு மகிழ்ச்சியாக இந்த வருடத்தை வரவேற்று அனைவரும் நன்மை அடைய வேண்டும். நாம் எப்பொழுது வேண்டினாலும் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமயம் என்று நாம் நினைத்து கொண்டு வேண்டுவதல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைய வேண்டும் என்று விகாசம். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது போன்று வழிபட்டு இந்த வருடம் அனைவருக்கும் மங்களத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஓகே. இதுல ஆக்சுவலா நிறைய டீட்டெயிலாவே நம்ம பேசியிருக்கோம். நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்வோம். இதுல இன்னொரு எபிசோடுக்கு நான் ஒரு இதை போடுறேன். இந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது என்ன இந்த அமிர்த யோகம், சித்த யோகம்? இல்ல யோகம் வேற, இது வேற. அது நம்ம அதை பத்தி பார்க்கலாம், தனியா பேசணும். கரணமும் பார்க்கலாம், யோகம் கரணம் ரெண்ட பத்தியுமே நம்ம 27 யோகங்கள் பெயரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கும்போது இந்த மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படி எல்லாமே பார்க்கலாம். அது எல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வரக்கூடிய எபிசோடுகள்ல ஒரு நாள் கண்டிப்பா இதெல்லாம் பேசிக்கானதுங்க, அடிப்படையானது, எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது. அனைவரும் அந்த காலத்துல இருந்ததுதான், நடுவுல நமக்கு மாறி போயிருக்கு. அந்த காலத்துல எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது கண்டிப்பா பார்க்கலாம். சரியான கேள்வி நீங்க சொல்றது. யோகங்கள் பெயர்களும் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாங்க. எல்லாமே டீடைலா நம்ம பார்க்கலாம். ஒரு பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கிறதுன்றது நம்ம சொல்லி தரலாம், என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்றது சொல்லி தரலாம். கண்டிப்பா செய்யலாம். நேயர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே ரொம்ப சுபிக்ஷமாக அமைந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, சுவாமி நன்றி. நமஸ்காரங்கள். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.